2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது யாரு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பேசி முடிச்சுட்டாங்க. 4 முனை போட்டி, அதாவது எப்படின்னா ஆளுங்கட்சி திமுக, எதிர்க்கட்சி அதிமுக, புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம், தனித்தே போராடுகிற நாம் தமிழர் கட்சி. இந்த 4 கட்சி தான் வந்து போராட போகுது. இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மாநாடு போட்டாங்க, எல்லாருமே தங்களுடைய கொள்கைகளை அறிவிச்சிட்டாங்க, எல்லாம் செய்கிறாங்க இல்லையா. இப்போ நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிற ஒரே ஒரு கட்சி எனக்கு ரொம்ப நாள் என்னென்னா நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா தொடர்ந்து இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் 1% ஆரம்பித்தவங்க இன்றைக்கி 8.5 ஏதோ % நிற்கிறாங்க. தனித்த கட்சியாக உரிமை பெற்று இருக்கிறாங்க இல்லையா. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை கம்பேர் பண்ணும்போது சரி, புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் எவ்ரி டே பார்த்தீங்கன்னா தானும் ஒரு திராவிட கட்சி தான், தானும் ஒரு அதிமுக தான், தானும் ஒரு டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிங்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடும் கொள்கை கோட்பாடுமே இருக்குது அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு. பட் ஆனால் நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பரப்புரையிலேருந்து எல்லாத்தையுமே அவருடைய ப்ரெஸ் மீட்டு, அவர் கொள்கை பேசுகிறது, இந்த டிபேட்ஸில் வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் பேசலாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேசுகிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன பாருங்களேன். மாநாடு எல்லாருமே போட்டாங்க, இவங்களும் போட்டாங்க. ஸோ நாம் தமிழர் வந்து ஏன் மாநாடு போடணும்? மற்ற கட்சிகள்லாம் மாநாடு போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். என்னென்னா இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சி வந்து ஒரு மாநாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேமுதிகவோ, விசிகாவோ, இல்லை மறுமலர்ச்சி திமுகவோ, யாராக இருந்தாலும் சரி, இவர் கமலஹாசன் கட்சி யாராக இருந்தாலும் எதுக்கு போடுவாங்கன்னா, எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, என் ஜாதிக்காரங்க எவ்வளோ பேர் என் பின்னாடி இருக்காங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதான் பண்ணுவாங்க. எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, அவங்க சார்ந்த கூட்டணியில் போய் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுதான் மெயின் அஜெண்டா. ப்ளஸ் எப்படி பேரம் பேசலாம், 100 கோடி 200 கோடி ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்களா, 4+1 6+2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பர்பஸுக்கு தான் இந்த மாநாடுகள் எலெக்ஷன் டயத்தில் மிக ஹெவியாக பண்ணுவாங்க. சரி, நாம் தமிழர் கட்சி பண்ணுறாங்களே, எதுக்கு பண்ணுறாங்க? அவங்களுக்கு தான் எந்த கட்சியிலையும் கூட்டணி இல்லை, எங்கேயும் போய் காசு கேட்க போகிறது இல்லை. எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தன்னைக்கு ஒரு அப்ஜெக்டிவ் வந்து தன்னுடைய வேட்பாளர்கள் 234 வேட்பாளர்களை ஒரு மேடையில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த மாநாடு தான் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதற்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடுகள் எல்லா இடங்களும் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உனக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா காசு கொடுக்காம இந்த மாதிரி குவார்ட்டர் பீரு பிரியாணி கொடுக்காம ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வந்து நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள்லாம் ஓடி வராங்க சொல்லிட்டு. அதற்கு சற்றுமே குறையாத நாம் தமிழர் கட்சிகள் வந்துட்டு அந்த அளவுக்கு க்ரௌடு நம்ம பார்த்தோம். டிசிப்ளின் க்ரௌடு, இங்கே அதுதான் சொல்ல வரேன். ஸோ க்ரௌடு வரலாம், ஆனால் தன்னை கொள்கையை ஏற்றுக்கொண்டு புரிந்து, இப்போ சீமானை பார்க்குறதுக்கு ரசிகர் மனப்பான்மையாக வரப்போறது கிடையாது. கொள்கை அடிப்படையில் இதை வலுப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 5 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. கூடுனா எப்படி இருந்துச்சு, அந்த நிறைய பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ்லாம். அது எப்படி ஒரு திருவிழாவுக்கு அந்த மாதிரி குடும்பங்களோட கணவன் மனைவி அம்மா அப்பா வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பொருட்காட்சிகளை போனால் எப்படி போவாங்க, ஒரு எக்ஸிபிஷன் போகிறோன்னு எப்படி போவாங்க ஃபேமிலியோட, அந்த அளவுக்கு வந்து ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு கரெக்டான பாத்வே, ஒரு சேஃப்டி மெஷர் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு தண்ணி குடிக்கும்போது பிளாஸ்டிக் டம்ளர்ஸ்லாம் எல்லாமே இருக்கணுங்கிறக்கா. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தருடைய செயல்பாடு தான் வந்து பின்னடைவில் பார்த்தீங்கன்னா கட்சியை நடத்த போகிறேன், தலைவராக போகிறேன், நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போகிறேங்கிறது, இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் தான் வந்து நமக்கு புரிய தோணும். அப்போ இது எங்கேயுமே இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் கேட்கவே வேண்டாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பைக்கில் ஓடுறானுங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப அக்லியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நமக்கே அசிங்கமாக இருக்குது. இப்படி தான் இளைஞர்கள் இருப்பாங்களா? சின்ன பசங்களாக இருந்தாலும் அதுக்காக இப்படி தான் இருப்பாங்களா? இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தாமல் இவர் ஏன் திரும்ப இந்த இடத்துக்கு வராருன்னு தோணுது. அதுக்கு பிறகு அவருடைய பர்சனல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ சீமான் அவர்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 234 பேர் உள்ள ஒரு வேட்பாளர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நான் யதார்த்தமாக போய் பார்த்தேன் அந்த லிஸ்ட்டை. அப்போ பார்த்தீங்கன்னா அற்புதமாக அந்த சமூக நீதிலாம் பேசுகிறாங்கல்ல திராவிட கட்சிகள்லாம், எனக்கு தெரியல அவங்களால வந்து இப்படி ஒரு 234 பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க யார், சமூகத்தின் அடிப்படையில் எப்படி வந்து பிரிக்கப்பட்டிருக்கீங்க. இவங்க விசிகாரர் இருப்பார்ல, நம்ம திருமாவளவன் அம்பேத்கர் ஃபேமிலி, அவர் என்ன சொல்லுவார், சமூக நீதி
அப்படி இப்படின்னு பேசுவார்ல, அவரே திமுக போய் கேட்க முடியுமான்னு தெரியாது. பட் ஆனால் சீமான் அவர்கள் அந்த கட்சி ஜெயிக்குது தோக்குதுங்கிறத தாண்டி ஒரு பிரின்சிபலோட வந்து அவங்க வேட்பாளர் அறிவிப்பது, எங்கே வேட்பாளர் இப்போ நிற்க வைப்பது. ஸோ இந்த சோகால்டு சொல்கிறாங்கல்ல பெண் உரிமை அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 50-50 வச்சு கரெக்டாக செய்கிறாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா 6 பிராமணர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவர் சொல்கிறாரு 7 பேருக்கு கொடுக்கணும், ஏன்னா முடியல 6 பேருக்கு கொடுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. அது ரொம்ப சர்ப்ரைசிங். அது எந்த கட்சியுமே செய்யாத ஒரு விஷயம். அவர் இடையில வந்து பாரதியை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி பேசுனதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசின உடனே அவர் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை வந்து குத்துவேன் அப்படின்னு சொன்னதை பற்றி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க திராவிடர்கள்லாம். பட் அதுக்கு என்ன சொல்ல வந்தாருங்கிறது தான் இங்கே மேட்டர்ஸ். பாரதியை நான் எப்படி நாங்கள் எல்லாமே பார்த்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர், சினிமாவில் வந்து வருவார். பாலச்சந்தர் படத்துலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஐயர்னே சொல்லி அவர் வந்து டேக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து திராவிடர்கள் வந்துட்டு அவர் ஐயராக இருக்கிறாரு, அதனால் வந்து அவரை இல்லாமல் பாரதிதாசனுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ பிராமின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் மிகப்பெரிய குற்றம் இதில் திராவிடத்தின் படி நம்மளாம் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு பாம்பையும் பாப்பனையும் பார்த்தீங்கன்னா பாம்பை அடிக்கிறத விட்டுட்டு பாப்பனை ஃபஸ்ட் அடிச்சிரு, அவ்வளோ கொடூரமானவன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சின்ன வயசுலலாம் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஒரு சித்தாந்தத்தை இவர் மாற்றுற மாதிரி ஒரு பேசுகிறாரு, கன்வின்சிங்காக இருக்குது. ப்ளஸ் பொது தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிராமணர்களுக்கு வந்துட்டு இடம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அரசியல் வந்து ஒரு 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 நெறிப்படுத்தி போகிறாங்களோ, இல்லை அது உண்மையா தப்பா அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு பிரின்சிபிள்ஸாக போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எங்கேயுமே யாருமே இல்லை. இப்போ விஜய் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீய சக்தி நல்ல சக்தி, திமுகவா தாவேகாவா, நீ சார் சிஎம் சார் நீங்கள் என்ன நினச்சி, இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் கத்துற மாதிரி இருக்குது அவருடைய மாநாடுகள் எல்லாம். பட் இவர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சொல்லுவோம், இலவசத்தை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சிறு கதை சொன்னார். ஒரு ஓனா வந்து ஒரு ரத்தத்தை குடிக்கிறதுக்காக வரும், கோழி ஆடு மாடு ரத்தத்தெல்லாம். அப்போ வந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்க வந்து ஒரு கருவாலில் வந்துட்டு அந்த ஆட்டு ரத்தத்தையும் கோழி ரத்தத்தையும் வச்சுருவாங்க நெக்ஸ்ட் டைம். அப்போ அந்த ஓனா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ருசிச்சு சாப்பிடும்போது அதுவே கட் பண்ணிக்கும் நாக்கெல்லாம். பட் நாக்கை கட் பண்ணாலும் அதுலேருந்து ரத்தம் வரும். அது நினச்சிக்கிட்டு அது ஒரு இருக்கிற ரத்தம் திரும்ப அதை கட் பண்ணி சாப்பிடும்போது தன் ரத்தத்தை தானே குடித்து செத்து போயிடும். இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் வந்து ஒரு கதை எதை சொல்கிறாரு அப்படின்னா, சிறுகதை வந்துட்டு இலவசம் வந்து எவ்வளோ மோசமானது. நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க, 5000 ரூபா கொடுக்குறாங்க, 10,000 ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் போகிறீங்க, அது உங்கள் காசு தான். இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு வினோதமான ஒரு முயற்சி இது. உன் காசை எடுத்து உனக்கே கொடுத்து உன்னையவே கோழையாக்கி உன்னையவே ஏழையாக்கி உனக்கிட்ட இருந்து வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அப்ரோச் சொல்கிறாரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த வேளாண்மையை பற்றி இயற்கையை பற்றி அவ்வளோ கொஞ்சம், அப்போ இயற்கையை தான் முக்கியம் அப்படின்னா வளர்ச்சி முக்கியம் இல்லையாமாங்க. அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராரு. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த கட்சி இன்னைக்கு இருக்கிற 4 முனை போட்டியில் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு சித்தாந்தத்தோட ஒரு கருத்தியல் ரீதியாக மூவ் ஃபார்வர்ட் ஆகுறாங்களோ, இல்லை அப்படி தான் ஆகுறாங்களோ கிடையாது, அப்படி ஆகுறாங்க. ஸோ ரேஸில் வந்துட்டு முன்னாடி வர்றதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டே பை டே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரும் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். மு.க.ஸ்டாலின் வந்து இலவச அறிக்கைகள் தான் வர்றாரு கரெக்டாக. இந்த பக்கம் வந்து விஜய் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அவரும் இலவசத்துக்கு வந்துட்டார். ப்ளஸ் வந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பேசுகிறது தான் அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா. அப்போ இதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அரசியலை நெறிப்படுத்தி அரசியலை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் சில விஷயங்கள் இங்கே வந்து புறையோடி கிடக்கிறதெல்லாம் எடுத்து தொடர்ந்து ஒரு அரசியல் கான்செப்டாகவே பேசக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தருணத்தில் இங்கேருந்து கம்பேர் பண்ணுங்கள், உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத இங்கே தயவு செய்து கம்பேர் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன பையனாக இருக்கிறேன், நான் வந்து யூத்தாக இருக்கிறேன், நான் ஜென்சியாக இருக்கிறேன், எனக்கு ஓட்டு கிடச்சி அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் கவனிக்க முடியாது. இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிறேன்னா ஒரு ஏஜுக்கு போகிறத நானே வாட்ச் பண்ணேன். இப்போ நான் ஜென்சியாக இருக்கும்போது, நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் கேட்டிருப்பேனா இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து மீடியா வந்து பயங்கரமாக வந்துருச்சு, சோஷியல் மீடியா கையில் வந்துருச்சு. நாங்கள் இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒரு 40 வயதில் கிடைச்ச ஒரு எக்ஸ்போஷர் வந்துட்டு உங்களுக்கு வந்து 20 வயதிலே கிடைக்கும். ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியா, நெட்வொர்க்கு, இன்டர்நெட், இன்றைக்கி ஜென்ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள், யார் என்ன சொல்கிறா, யார் எதை செய்கிறா, யார்கிட்ட இந்த நாட்டைக்கு தூக்கி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள்.
எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்க அந்த ரேஸில் அரசியல் அப்படின்னு பியூர் அரசியல்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் தான் முன்னாடி இருக்காங்க. சீமானவருடைய படை தான் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ போக போக பார்ப்போம், அப்புறம் சில டைம் பார்ப்போம். தேங்க்யூ.